கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஹோப் டிவி நேயர்களாகிய உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நல் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் புசித்திராத வேறு ஒரு ஆகாரம் என்ற நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். இந்த நாளின் நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் வண்ணமாக நம்மோடு போதகர் மோகன் மனாசே அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நிகழ்ச்சியின் சார்பாக நம் மனதார வாழ்த்தி வரவேற்போம். பாஸ்டர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் உங்களுக்கு நாங்கள் மனதார நன்றிகளை செலுத்துகிறோம். நீங்கள் புசித்திராத வேறொரு ஆகாரம் என்ற இந்த தொடர் தலைப்புகளில் எங்களோடு இணைந்து நல்ல அற்புத பாடங்களை நீங்கள் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டு வந்தீங்க. கடந்த காலங்களில் நாம் படித்த சத்தியங்களை ஒரு விசை நினைத்து பார்க்கும் பொழுது பரலோகத்தின் தேவன் எவ்வளவு வல்லமையுள்ளவர் என்பதையும் அவருடைய வல்லமையின் ஆவியானவர் நம்ம எவ்வாறு வழிநடத்துகிறார் என்பதையும் தெளிவாக கண்கூடாய் பார்க்க முடிந்தது. மோசேயின் இடத்துல தேவன் செய்த 2 அடையாளங்கள் நாம் முடித்திருக்கிறோம். 3வது அடையாளத்தை நாம் பார்க்கும்படியாக இந்த நேரத்தில் கடந்து வந்திருக்கிறோம். 3வது அடையாளம் என்ன, அதில் என்ன தூது இருக்கிறது, அதில் நமக்கான பாடங்கள் என்ன என்பதை தொடர்ச்சியாக நம்ம படிப்போம். நீங்கள் நிகழ்ச்சிக்குள்ளாக நம்ம கடந்து வருவோம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர தொடரலாங்க. ஃபஸ்ட்டு சரி, 3வது அடையாளம். ஓகே, முதல் அடையாளத்தை பார்த்தோம், கோல் பாம்பாக மாறி மீண்டும் கோலாக மாறினது. ஆமாங்க. 2ஆம் அடையாளத்தை பார்த்தோம், கை குஷ்டமாகி மறுபடியும் சரியானது. இந்த 3ஆம் அடையாளம் பற்றி நீங்கள் பார்க்கும்போதோ கோல் மறுபடியும் கோலாமாச்சு, கை மறுபடியும் கையா மாறி. பட் இந்த அடையாளம் இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமல் போனால், யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நம்பாமல் போனால் உன் வாக்குக்கு செவி கொடாமலும் இருப்பார்களேயானால் அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை மொண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக, நதியில் மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையில் இரத்தமாகும் என்றார். இப்போ 3வது அடையாளம் சொல்றார், தண்ணியை மொண்டு நதியில் இருக்கிற தண்ணியை எடுத்து தரையில ஊத்து ரத்தமாகும். இப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்களேன். கோல் பாம்பா மாறி மறுபடியும் கோலா மாறிச்சு. இங்க கை குஷ்டரோகமா மாறி மறுபடியும் இயல்பு நிலைக்கு வந்துடுச்சு. இப்ப இங்க தண்ணி நைல் நதியில் எடுத்து மொண்டு ஊத்துகிற தண்ணி ரத்தமாய் தான் மாறுனுச்சு. மறுபடியும் தண்ணியா மாறுனுச்சா? இல்லைங்களே, இல்ல சொல்லுங்களே. அப்ப ரெண்டு செய்திகளிலிருந்து இந்த 3ஆம் செய்தி சற்று வேறுபட்டதா இருக்குது. அது மீண்டும் தன் பழைய நிலைக்கு திரும்புகிறது இல்லைங்கிற செய்தி இதுல இருக்கு. அப்ப நம்ம ஆச்சரியப்படக்கூடிய ஏதோ ஒரு நல்ல தூது அது உள்ள இருக்கிறது என்பதை புரிஞ்சுக்க முடியுது. நமக்குங்கிறத தாண்டி இஸ்ரவேலர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. அதுதாங்க இந்த அடையாளம் அவர்கள் கண்ணீரை துடைத்த அடையாளம். அப்படிங்களா? ஆமா. சரி, நம்ம தொடருவோம். ஓகேங்க. எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களுக்கு செய்த ஒரு கொடுமையான காரியம்னா நீங்க எதை சொல்லுவீங்க? அடிமைதானன்னு சொல்லலாங்களா? ஆமா, இருந்தாங்க. அதை விட ஏதாவது கொடுமையான காரியம்னு நீங்க நினைக்க முடியுமா? அதோட கொடுமை அடிமைத்தனம் தானே இருக்கிறதுலே பயங்கரமான கொடுமையான காரியம். 1 வருஷமா 2 வருஷமா 430 வருஷம். நமக்கு தெரிஞ்சது அது ஒண்ணுதான். அந்த 430 வருடங்கள்ல இஸ்ரவேலர்களுக்கு இவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாருங்கிற கொடுமையை தாண்டி அவர்கள் மாபெரும் ஒரு கொடுமையை இழைச்சாங்க. அப்படிங்களா? ஆமா. என்ன கொடுமை தெரியுங்களா? சரிங்க. 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். எகிப்தியர் அரசன் ஒரு கட்டளை செய்கிறான். அந்த கட்டளை என்ன? இஸ்ரவேலர்களுடைய ஆண் பிள்ளைகள், சரிங்க, 1 பிள்ளை 2 பிள்ளை, ஆண் பிள்ளைன்னு பிறந்தாவே என்ன பண்ணு? கொன்று போட்டுறணும். கொண்டு போட்டுரு. இதை வேதத்தில் நம்ம படிக்கும்போது பார்வோன் இஸ்ரவேலின் ஆண் பிள்ளைகளை கொன்று போட்டான் அப்படின்னு நம்ம கடந்து போகிறோம். அந்த வழி ஏன் உணர முடியல? ஒரு ஆண் பிள்ளையை கூட விடல இல்லைங்களா? எதுக்காக அவன் கொன்று போடுறான்னு சொல்றான்? 9வது வசனம் சொல்லுது, அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரர் ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் வளர்த்தவர்களாயும் இருக்கிறார்கள், அவர்கள் பெருகாதபடிக்கு. நல்லா கவனிங்க, இவன் நோக்கம் என்ன? அவங்க பெருகக்கூடாது. பெண் பிள்ளைகளை வச்சுக்கலாம், எதை பண்ணக்கூடாது? ஆண் பிள்ளைகளை வச்சு. ஆண் பிள்ளைகள் தான் சந்ததி விருத்தி அடையும். அப்போ இங்க நடக்க ஒரு உயிரை உருவாக்குற வல்லமைய
தேவன் அவருக்கு அப்புறம் மனுஷங்களை நமக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. இவன் என்ன செய்யறான்? ஆண் பிள்ளைகள் எல்லாத்தையும் கொன்னு போடு, அந்த சந்ததி வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். அடிமைத்தனத்தை விட தான் பிள்ளையை கண்ணு முன்னாடியே கொலைக்கு ஒப்பு கொடுத்து அழுகிற தாயோடைய கண்ணீர் எவ்வளோ ஆழமானது. கண்டிப்பாங்க பாஸ்டர். அதோடைய வலி எவ்வளோ ஆழமானது. அப்போ இந்த இடத்துல கொலைக்கு ஒப்பு கொடுக்குறான். நீங்கள் யுகங்கள் எங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இனப்படுகொலை நடக்கும். அது பெரிய விஷயம் இல்லை, கொண்டு போட்டுருவாங்க. பட் இறந்த சடலங்களை என்ன செய்வதுங்கிறது தான் பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். இப்போ இந்த இடத்துலையோ பார்வோன் இஸ்ரவேலோட ஜனங்களுடைய பிள்ளைகளை கொன்று போட்டான். இப்போ அந்த சடலத்தை என்ன செய்யறது? பெரிய சந்தேகம் எழுந்திருக்கும்ல. கண்டிப்பாங்க. என்ன செய்யறதுங்கும் போது உலகத்திற்கு வேணா இறந்த உடல்களை புதைப்பதில் பெரிய பாடுகள் இருந்திருக்கலாம். எகிப்தின் பார்வோனுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாவே இல்லை. அவனுக்கு நைல் நதி தன்னுடைய கதவை திறந்து கொடுத்தது. கொன்று போட்ட குழந்தைகளை தூக்கி நைல் நதியில் வீசி போட்டார்கள். நதி எதையும் உள்வாங்கினதா இல்லாமல் அதில் பாக்கில் போய்கிட்டே இருந்துச்சு. அவர்கள் கொன்றதுக்கான அடையாளமோ தடயமோ எதுவுமே இல்லை. எவ்வளவு கொடூரமான விஷயம். தாய்மார்கள் வந்து கேட்கலாம்ல எகிப்தியர்கிட்ட, என் பிள்ளை எங்க, என் பிள்ளைய கொடுங்க, எங்க புதைச்சிங்க, செத்து போன பிள்ளையாவது கொடுங்க, நாங்க புதைச்சுக்கிறேன்னு சொன்னா என்ன என்கிட்ட வந்து கேட்குற? எங்க இருக்கு? நான் கொன்னதுக்கு என்ன அடையாளம் இருக்குது? காட்டு, சொல்லு பார்க்கலாம். பிள்ளை எங்க இருக்குன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? சொல்ல முடியுமா? கையை விரிச்சிருவோம். இஸ்ரவேலின் பிள்ளைகளுடைய அந்த ஜீவனை எது வாங்கிக்கிச்சு? நதி வாங்கி கொண்டது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இது பார்வோன் மட்டும்தான் செய்தாரா? ஒரு வசனத்தை வாசிப்போம், 22வது வசனம். சரிங்க. அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகளை உயிரோட வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லோருக்கும் கட்டளையிட்டான். இந்த பாவத்தை பார்வோன் மட்டும் செய்யல, ஒட்டுமொத்த எகிப்தியர்களும் செய்தாங்க. ஒட்டுமொத்த எகிப்தியர்களும் செய்தாங்க. புரியுதுங்க பாஸ்டர். சரி, நம்ம நல்ல சத்தியங்களை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் பேசும்பொழுது இன்னும் மனதுகளெல்லாம் ஏதோ ஒரு விதமான பாரங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகாக மீண்டும் நாம் தொடரலாங்களா? நிச்சயம். பிரியமானவர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகாக மீண்டும் நாம் நிகழ்ச்சிக்குள்ளாய் கடந்து வருவோம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகாக மீண்டும் நாம் நிகழ்ச்சிக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். போதகரோடு இணைந்து நல்ல சத்தியங்களை படிப்போம். பாஸ்டர், நல்ல சத்தியங்களை தொடர்ந்து நீங்கள் பகிர்ந்து கொடுத்து கொண்டிருந்தீங்க. நல்ல அற்புத பாடங்களை நீங்கள் மீண்டும் தொடரும்படியாய் உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். சரி, நல்லது. இப்போது அந்த ஆண் பிள்ளைகளை கொல்லுகிற காரியத்தை பார்வோன் மட்டும் செய்யலை. அந்த வசனம் சொல்லுகிறது 22வது வசனத்தில், பிறக்கும் ஆண் பிள்ளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகள் எல்லாம் உயிரோட இருக்கும் தன் ஜனங்கள் எல்லோருக்கும் கட்டளையிட்டான். அப்போ பார்வோன் என்கிற ஒரு நபர் அந்த கொலையை செய்யல, அந்த பிள்ளைகளை கொல்றது மட்டும் ஒட்டுமொத்த எகிப்தியர்களும் செய்தாங்க. அதுதாங்க பாஸ்டர். அப்போ அந்த பிள்ளைகளை கொன்று கொண்டு எங்க போட்டாங்க? நதியில போட்டாங்க. இப்போ நதி இவங்க எழுந்திருக்கும் போது என்னவா இருக்கும்? காலையில அதுக்கான அடையாளமே இருக்காது. அது பாய்ந்து கொண்டே இருக்கும் இல்லையா? இருக்கவே இருக்காது. அப்ப இஸ்ரவேலர்கள் மன்றாடும் போதும் தன் பிள்ளைகளுக்காக அவங்க போய் விசாரிக்கிற போதும் அங்க எந்த பதிலும் இருக்காது. கண்டிப்பாங்க. இஸ்ரவேலர்கள் 430 வருஷத்துல எத்தனை குழந்தைகளை இழந்திருப்பாங்க? 430 வருஷம் யோசிச்சு பாருங்க. அப்போ எத்தனை பிள்ளைகள் இறந்து போயிருக்கும்? கண்டிப்பாங்க பாஸ்டர். இஸ்ரவேலர்களுக்கு இந்த மனநிலை பார்த்து பார்த்து அழுது 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 கடைசியில் என்ன இருக்கும்? தன் வாழ்க்கையில் ஒரு சகஜமான நிலையாவே போயிருப்பாங்க. ஆண் பிள்ளையா இருக்காது, கொண்டு போட்டுருவாங்க. அந்த வலி நிறைந்த எவ்வளவு ஆழமானது. இதை யார் பார்க்கிறாரா? தேவன் பார்க்கிறார். நான் பார்க்கவே பார்த்தேங்கிறார். ரெண்டாவது, எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களுக்கு போய் கேட்கும்போது என்ன செய்வாங்க? அப்படி ஒரு குழந்தை நாங்கள் எடுத்துட்டு வரல, பிடிக்கல, எங்களுக்கு தெரியாது, மறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்ல. அப்படி இருந்தாலும் என்ன கேட்பாங்க? ஆதாரம் கொடு, நான் கொன்னேன்னு சொல்றது கொடு, கொண்டு போய் நதியில போட்டேன்னு சொல்றது எனக்கு ஆதாரம் கொடு. எதுவுமே இல்லை. ஒட்டுமொத்த எகிப்தியர்களின் பாவங்களை மூடி வைத்திருந்தது நைல் நதி. எகிப்தியர்களுடைய பார்வோன் துவங்கி ஜனங்கள் வரைக்கும் இருந்த அத்தனை பேர் செய்த அந்த கொலையின் இரத்த பலிகள் எல்லாத்தையும் நைல் நதி அதுக்கு பத்திரமா இடம் கொடுத்து பார்வோனுடைய பாவத்தை மூடி வைத்திருந்தது. ஆமாங்க பாஸ்டர். இந்த ஜனங்கள் கதறி இருக்கலாம் இல்ல? கண்டிப்பாங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு இருக்கலாம்ல? ஏன் ஆண்டவர் எங்களை பார்க்கல?
பிள்ளைகளுடைய நிலையை குறித்து, அவங்களுடைய காரியங்களை குறித்து அவங்க எத்தனை முறை ஆண்டவர்கிட்ட மன்றாடும். ஆண்டவர் சொல்றாருல, உள்ளத்தை அறிந்திருக்கிறேன்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? நீ படுகிற வேதனையை நான் பார்க்க. என்ன வேதனை அது? ஆண் பிள்ளைகள் இல்லாமல் உபத்திரவத்தை நான் பார்த்தேன். நீ செங்கல் சுமக்கிற, அடிமையா இருக்கிற, உனக்கு வைக்கோல் கிடைக்கல, இதெல்லாம் உபத்திரவம். இதை நான் பார்த்தேன். அது நிமித்தம் நீ அழுகிறதையும் நான் கேட்டேன். ஏன்னா உன் வேதனையை எது அறிந்திருக்கிறேன். எந்த வேதனை? இஸ்ரவேலர்கள் அடிமையாக இருக்கிறங்கிறத வேதனையை, இந்த குழந்தைகள் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு தூக்கி எறியப்படுகிற வேதனையை விட அடிமைத்தனம் பெருசா எந்திர போது? கண்டிப்பாங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த வேதனையை யார் அறிந்தாராம்? பரலோகத்தின் தெய்வம் அறிந்தாரு. இப்போ மோசே என்ன செஞ்சான்? நதியோட தண்ணீரை மொண்டு கொண்டு வந்து தரையில் நிலத்தில் ஊற்றுனா. இப்ப நிலம் என்னவா மாறிடுச்சு? ரத்தமா மாறிடுச்சு. அப்ப நைல் நதி எதை அடையாளப்படுத்துகிறது? எகிப்தின் பாவங்கள் மறைக்க வைக்கப்பட்டிருந்தது இல்ல, அந்த பாவங்களை வெளிக்கொண்டு வருவாரு கர்த்தர். மத்தேயு ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு 10:26. சரிங்க பாஸ்டர், அந்த வசனத்தை வாசிக்கலாங்களா? வாசிங்க. மத்தேயு 10:26. அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. எகிப்தியர்கள் நினைச்சாங்க தான் செய்யற பாவம் யாருக்கும் தெரியாது, நாங்கள் செய்கிற அக்கிரமம் யாருக்கும் தெரியாது. அதை கொண்டு போய் எங்க போட்டோம்? நைல் நதியை போட்டோம். நைல் நதி அந்த சடலத்தை எடுத்துக்கொண்டு போய்கிட்டே இருக்கும். இவங்க தேடினாலும் கிடைக்காது. எகிப்தியர்களுடைய மனநிலை, நாங்கள் செய்த பாவத்தையும் அக்கிரமத்தையும் ஒருவனும் ஒரு நாளும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மனநிலையில இருந்தாங்க. அதுக்கு எது இடம் கொடுத்ததுன்னா நைல் நதி இடம் கொடுத்துச்சு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? வெளியரங்கமாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. அதுக்கு முன்னாடி வார்த்தை, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையாக கூட இது இருக்கும். அவர்களுக்கு பயப்படாதீர்கள். நீ நினைச்சல எத்தனை நாள் உட்காந்து அழுதுருப்போம் உன் பிள்ளைய நினைச்சு, கையில இருந்து பிடுங்கிட்டு போய் காணாம போய் குழந்தைய தேடி எங்கும் கிடைக்காம எத்தனை ஆண் பிள்ளைகள் அந்த நைல் நதி காவு வாங்கி இருக்கும். அந்த பிள்ளைகளுடைய ரத்தத்தை உள்வாங்கி இருக்கும். யோசிச்சு பாருங்க. அதுதான் பாஸ்டர். இதையெல்லாம் யார் பார்த்துட்டு இருந்தா? தேவன் பார்த்துக்கிட்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் நினைச்சிருக்கலாம், என் பிள்ளைகள் கண்ணுக்கு முன்னாடி தொலைஞ்சு போறாங்க, காணாம போறாங்க, இறந்து போறாங்க, இருந்த அடையாளம் தெரியல. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு இல்லையா? அந்த கேட்டு கேட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கடைசியில் இருதயம் என்னவாகி போச்சு? கடினமாகி போச்சு. ஆண் பிள்ளையா, இது உயிரோடு இருக்காதுப்பா, போயிடும். அந்த மனநிலையும் வேதனையும் அந்த வேதனைகளை அவங்களுக்கு ஒரு பழக்கமாகவே ஆகிட்டு இருக்கும். அப்போ கடவுள் பார்க்குறாரு, பா நான் உன்னை பார்த்துட்டே இருக்கிறேன், உன் வேதனையை நான் அறிஞ்சேன். அடிமதன வேதனையோடு அவருடைய எவ்வளோ பெரிய கொடுமை, எவ்வளோ பெரிய கொடுமை. நிச்சயம் பாஸ்டர். பெற்ற பிள்ளைகள். இதில் எகிப்தியர்களை யாருக்குன்னு சொன்னோம்? எகிப்தியர் யாருக்கு ஒப்பானவங்களை சொன்னோம்? சர்ப்பம். அவன் இதே வேலை தான் ஏதேனில் செஞ்சான். உண்மைதாங்க பாஸ்டர். அதிகம் 4ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் கேட்குறாரு காயினை பார்த்து, உன் சகோதரன் எங்கே? அவனுக்கு நான் என்ன காவலாளியோ? உன் சகோதரனுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிட்டு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நைல் நதியில் கொல்லப்பட்டு வீசி எறிஞ்ச பிள்ளைகளுடைய ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டுருக்குமா, கூப்பிட்டுருக்காதா? நிச்சயம் பாஸ்டர். அந்த ஆபேலின் ரத்தத்திற்காக தேவன் இறங்கி காயினிடத்துல விசாரிச்சாரு. அந்த பிள்ளைகளுடைய ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிடும் போது தேவன் விசாரியாம இருப்பாரா? மூன்றாவது அடையாளத்துடைய மகத்துவம் எவ்வளவு பெரியது இல்லைங்களா? அந்த நதி அந்த பிள்ளைகளுடைய உயிரை தன்னிடத்தில் காவாய் பெற்றுக்கொண்டு மறைத்து வைத்த நதி அந்த பிள்ளைகளுடைய ரத்த பலிகள் நிறைந்திருந்ததை காட்டுச்சு. நதி நீரை மொண்டு அந்த நிலத்திலே ஊற்றிய ரத்தம் உன் கண்ணுக்கு அது தண்ணியா போகுது. அதை மறைத்து வைத்தது உன் பிள்ளைகளுடைய ரத்தம். அதை மொண்டு ஊற்று, அது ரத்தமா மாறும்போது அந்த சத்தம் அங்க போய் கேட்டுச்சான். ஆபேலுடைய ரத்தத்தின் சத்தம் பரலோக தேவனை அழைத்தது போல வந்து கேட்கிறாருல, உன் சகோதரனே ஆபேல் எங்க? அதுதான் பஸ், அதுதான் கொன்னு போட்டவன் காயினை நான் தான் கொன்னேன்னா சொன்னா இல்லைங்க. யாருக்கு தெரியும்? நான் என்ன காவலாளியோ? இஸ்ரவேலர்கள் எகிப்தியர் இடத்துல போய் கேட்கும் போது என் பிள்ளைகள் எங்க? யாருக்கு தெரியும்? நாங்களா வச்சிருக்கிறோம். எங்க இருக்குது அடையாளங்கள்? எங்க இருக்குது அப்படின்னு கேட்கிற ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. காயின் எகிப்தியர்களையும் ஆபேல் இஸ்ரவேலர்களையும் அவன் குறிக்கிறான். எவ்வளோ பவர்ஃபுல்லான செய்தி இல்லைங்களா பாஸ்டர்? ரொம்ப நேர்த்தியான ஒரு காரியத்தை நம்ம தொடர்ந்து இதில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்.
அதுலேயும் விசேஷமாக பாருங்கள், இந்த 3வது அடையாளம் எவ்வளோ மகத்துவமான ஒரு அடையாளம். அந்த அடையாளத்துக்குள்ள வெறும் தூது மாத்திரமல்ல, அந்த தூதுக்குள்ளாக எவ்வளவு வலிகளும் வேதனைகளும் இருக்கிறது. அந்த வலிகளையும் வேதனைகளையும் தேவன் எவ்வளவு நாட்களாக கண்ணோக்கி பார்த்திருக்கிறார். 430 வருஷம் கழித்து அதற்கான காரியங்களை நம்ம பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃபஸ்ட் ரொம்ப அற்புதமான காரியங்களை தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகாக மீண்டும் நம்ம இந்த சத்தியத்தை தொடரலாங்களா? நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகாக நம்ம மீண்டுமாக இந்த அற்புத சத்தியத்தை நம்ம படிக்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகாக மீண்டும் நாம் நிகழ்ச்சிக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். மீண்டுமாக சத்தியத்தை படிக்க தொடருவோம். பாஸ்டர், நல்ல ஒரு இடைவேளைக்கு பிறகாக நம்ம தொடர்ந்து வந்திருக்கிறோம். கண்டிப்பாக அந்த நைல் நதி வெறுமனாக அது தண்ணீரை மொன்று ஊற்றிய போது ரத்தமாய் மாறியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த ரத்தத்திற்கு தேவன் எவ்வளவு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நம்ம தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு அந்த சத்தியத்தை கொடுங்க. இப்போ இங்கே பாருங்களேன், காயின் யாருக்கு அடையாளமாக இருந்தா? எகிப்துக்கு அடையாளம். ஆபேல் பிள்ளைகளுக்கு அடையாளமா இருந்தான். இப்போ இஸ்ரவேலர்கள் போய் கேட்கும் போதும் அவர்கள் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் அறியோம், நாங்க என்ன உங்களுக்கு குழந்தைங்களை நாங்க வச்சிருக்கோமோன்னு காயின்ட்ட போய் கேட்கிறாரு, எங்க உன் சகோதரன், நான் எனக்கு தெரியல காவலாளியே. ஆனா ஆண்டவர் திரும்ப ஒரு பதில் சொல்றாரு காயினை பார்த்து, உன் சகோதரனின் ரத்தம் என்னவாச்சு, என் சமூகத்தை நோக்கி கூப்பிடுச்சு. இப்போ காயின் அதே மாதிரி நீங்க உன் சகோதரனுடைய ரத்தத்தை காவு வாங்கிய இந்த பூமி சபிக்கப்பட்டது சொன்னாரா இல்லையா? ஆதியாகமம் 4வது அதிகாரம். ஆமா, நம்ம அதை வாசிக்கிறது நன்றாக இருக்கும். ஓகே பாஸ்டர், நம்ம அதை வாசிச்சு அதில் உள்ள கருத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் பாஸ்டர். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 11வது வசனம், இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். இப்போ அங்க எபிரேய பிள்ளைகளின் ரத்தத்தை வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த நைல் நதி சபிக்கப்பட்டது. அப்போ எதை குறிக்குது? காயினுடைய அந்த குணம் எகிப்தியர்களை குறிக்குது. நிச்சயமா ஆபேலுடைய அந்த கேரக்டர் எபிரேய பிள்ளைகளின் குழந்தைகளை குறிக்குது. இங்க என்ன பிரச்சனை? காயின் ஏன் எதுக்காக ஆபேலை கொலை செய்தானோ அதற்காக தான் எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களை கொலை செய்தார்கள். காரணம், இங்க வந்தது சாத்தான். என்ன சொன்னா ஆண்டவர்? என்ன சொல்லிட்டார் சாத்தானுக்கு? நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். 15ங்களா? ஆமா, ஓகே. நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார். இவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அப்போ உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன்னு ஸ்திரீயின் இடத்திலிருந்து பிறக்கிற ஒரு வித்து என்னை கொல்ல போகுதுன்னு தெரியுது. காயின் ஆபேல் 2 பேர் இருக்கிறான், இதுல ஒருத்தன் என்ன கொல்லுவான்னு நினைச்சான். காயின் சாத்தானுக்கு இடம் கொடுத்தபடினால யார கொண்டான்? ஆபேலை கொண்டான். இப்ப அவன் என்ன நினைக்கிறான்? இனிமேல் இல்ல, ஏன்னா காயின் யாரால ஆயிட்டான்? என்னுடைய ஆயிட்டான். இப்போ சந்ததி, இப்போ ஆபேல் செத்துட்டானா, இப்ப காயினுடைய சந்ததியில இருந்து கிறிஸ்து பிறக்க முடியுமா? முடியாது. அப்ப அவனுடைய நோக்கம் என்ன? கிறிஸ்து பிறக்க கூடாது. பிறந்தா என்ன ஆகும்? அவனுடைய தலை நசுக்கப்படும் இல்லைங்களா? அது மட்டும் இல்ல, உலகத்துக்கு ரட்சிப்பு வந்துரும், பாவிகள் ரட்சிக்கப்படுவாங்க. அந்த ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறக்கூடாதுங்கிறதா அவனுடைய நோக்கம். கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்படக்கூடாது. இதே எண்ணம் அந்த சாத்தானின் சந்ததியாகிய எகிப்தியரும் என்ன செஞ்சான்? அதே எண்ணங்கள் இருந்ததுன்னு பாக்குறோம். ஆண் பிள்ளைகள் எல்லாத்தையும் கொண்டு போடுறான். இதனால என்ன ஆகும்? சந்ததி வராது, கிறிஸ்து வர முடியாது. கரெக்ட்டுங்க பாஸ்டர், கிறிஸ்து வர முடியாது. சாத்தான் அவன் என்ன நோக்கத்துல இருந்தானோ அந்த நோக்கத்தை எகிப்துல வச்சு எகிப்தியர்கள் மூலியமா செய்யறான். அதனாலதான் வலு சர்ப்பம் அது யாரை குறிக்கிறது என்பதை 1வது அடையாளத்தை நம்ம பார்த்தோம். புரியுதுங்க பாஸ்டர், புரியுதுங்க. இப்ப இந்த இடத்துலயும் இப்ப என்ன செய்யறாரு? எகிப்தியர்கள் எல்லாத்தையும் கொண்டு போடுறாங்க. இப்ப இந்த ரத்தம் எந்த தண்ணி எடுத்துட்டு வராங்க? நதியோட தண்ணி. நிலம் தானே கூப்பிட்டுச்சு, ரத்தத்தை வாங்குச்சு. ஆமாங்க, ஆபேலோட ரத்தத்தை நிலம் தானே வாங்கினுச்சு. ஆமாங்க. அப்ப கூப்பிட்டுச்சா? அவனுடைய ரத்தத்தை வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டவனாயிருப்பாய். அதாங்க பாஸ்டர். எபிரேய குழந்தைகளின் ரத்தத்தை பெற்றுக்கொள்ள தன் வாயை திறந்த நதியும் சபிக்கப்பட்டது. இப்ப இங்க என்ன நடக்குது? அடுத்தது இந்த ரத்தம், இந்த தண்ணீர் ரத்தமாக மாறுகிறது. நீங்கள் பறிகொடுத்த இழந்த
உங்கள் பிள்ளைகளுக்கான தீர்ப்பை, நியாயத்தை நான் எகிப்தியன் கையில் விசாரிப்பேங்கிறது தான் இந்த ஜட்ஜ்மெண்ட். மூன்றாவது அடையாளம் தூது. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு தூது பாருங்க. இதை எப்படி இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அதை படிக்கும்போது இந்த அடையாளங்களை பார்த்தோன்னே அவங்க என்ன செய்திருப்பாங்க, நம்பி விசுவாசிச்சாங்கன்னு பார்க்கிறோம் இருக்கணும். இதை படிக்கும்போது நமக்கு கிடைக்கிற சந்தோஷம், தன் பிள்ளைகளை பறிகொடுத்த இஸ்ரவேலருக்கு இந்த அடையாளம் எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்திருக்கும். இப்பதான் அது அடையாளத்தை எப்படி விசுவாசித்தார்கள் என்பதே நமக்கு புரியுதுங்க. சரி, இப்போ தண்ணீர் ரத்தமாக மாறினது அப்படின்னா இந்த பிள்ளைகளை மரணத்தை தேவன் விசாரிக்கிறான்னு அர்த்தம். இப்போ இஸ்ரவேலர்கள் அழுதுருப்பாங்க, கண்ணீரை கண்டிருப்பாங்க, விதைச்சிருப்பாங்க. கடைசியில பிள்ளைகளை இழக்க கொடுக்கறதே அவங்களுக்கு பழக்கமா மாறிருக்கும். நிச்சயமா பிள்ளை போயிடுச்சு, அவ்வளவுதான், இது மேல் வராது. அந்த மனநிலையில் இருந்தார் இல்லையா, அதுக்கு விசாரிக்கும்படி நீ பயப்படாத, நீ கலங்காத, உன்னை நான் சாதாரணமாக மீட்டு கொண்டு போக மாட்டேன், நீ இழந்ததற்கான தீர்ப்பை வச்சுட்டு தான் போவேன். நான் சொன்ன மாதிரி நீ தவறு செய்தவனுக்கு தீர்ப்பு செய்வது மட்டுமே நீதி கிடையாது. பாதிக்கப்பட்டவனுக்கு பரிகாரம் சொல்லணும்ல, இரக்கம் காட்டணும்ல. உன் பிள்ளையை நீ இழந்தல்ல, நான் என்ன செய்யறேங்கிறது அந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஆண்டவர் சொல்றார். அதுதான் நம்ம முன்னாடி படிச்சது போல எவ்வளவு இரக்கம் தேவனிடத்துல உண்டோ அதற்கு நிகரான நீதியும் உண்டு. கண்டிப்பா உண்டு, கண்டிப்பா உண்டு. அப்போ இந்த அடையாளம் இஸ்ரவேலர்களை அந்த அடிமைத்தனத்தில் நாங்க இருக்கிறோங்கிறத தாண்டி என் பிள்ளைகளுக்கு இட்ட அந்த ரத்தத்திற்கு தேவன் தீர்ப்பு செய்ய போகிறாருங்கிற அந்த சந்தோஷம் இருக்குல்ல, அடிமைத்தனத்தை கூட மறந்துருச்சு. என் தேவன் நீதி உள்ளவருங்கிறத நம்ப விசுவாசிச்சு. அதனாலதான் விசுவாசித்தார்கள் என்ற வார்த்தையை அவ்வளவு தீர்க்கமா பார்க்க முடியுது நம்மால. இந்த அடையாளங்களை அவர்கள் பார்த்தபோது கண்டு விசுவாசித்தார்கள். அதான் பாஸ்டர், ரொம்ப அற்புதமான காரியம் இல்லைங்களா? அது ரொம்ப அற்புதம். அதே நேரத்தில் இந்த அடையாளங்கள் இதுவோடு நிற்கிறதில்ல. சரி, அந்த முதல் அடையாளம் அந்த பாம்பா மாறினது எகிப்தியருடைய அரண்மனையில் நடந்துச்சா இல்லையா? ஆமாங்க. இப்ப இந்த அடையாளம் ஜனங்கள்கிட்ட செஞ்சது எங்க நடந்துச்சு? அதுதான் முதல் வாதையா நடந்துச்சு. கரெக்டுங்க பாஸ்டர். தண்ணீர் எல்லாம் எங்கெங்கெல்லாம் நீர்நிலை இருக்குதோ அங்கெல்லாம் மோசே ஆறணும்னு என்ன போறாங்க, போயிட்டு கோல் எடுத்து அடிச்சு அது ரத்தமா மாறுது. அதான் பாஸ்டர், நல்ல அற்புதமான பாடங்களை தொடர்ச்சியாக நம்ம படித்து கொண்டு வருகிறோம். கண்டிப்பாக 3 அடையாளங்களை நீங்கள் எங்களோடு இணைந்து அற்புத விதமாக நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறீங்க. நாங்களும் நேயர்களும் உங்களுக்கு மனதார நன்றிகளை செலுத்துகிறோம். இதற்கான லைஃப் லெசன்ஸ், அந்த தூது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அந்த தூதிலிருந்து நமக்கான பாடம் என்ன என்பதை நம்ம நிச்சயம் தெரிஞ்சுக்கணும் பாஸ்டர். நேயர்களும் அதை தெரிந்து கொள்ள ரொம்ப விருப்பத்தோடு இருக்கிறாங்க பாஸ்டர். இந்த நேரத்திலும் இந்த நாளிலும் எங்களோடு நீங்கள் இணைந்து இந்த அற்புதமான சத்தியத்தை எங்களோடு பகிர்ந்து கொடுத்ததற்காக நிகழ்ச்சியின் சார்பாக நாங்கள் உங்களுக்கு மனதார நன்றிகளை செலுத்துகிறோம். தேவன் உங்களுடைய ஊழியத்தை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. இந்த தூதில் இருக்கிற அற்புதமான பாடத்தை நாம் தொடர்ந்து படிப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் தேவன் ஒரு விசை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக இதில் உள்ள பொறுப்பாடங்களை நாம் படிக்கும்படியாய் கடந்து வருவோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.